Exercise 10. Determine whether the points -2, 1, 0, 0 and -4, -3 lies outside, on or inside the circles x square plus y square minus 5x plus 2y minus 5 is equal to 0. இப்போ இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த 3 பாயிண்ட்ஸ் -2, 1, 0, 0 -4, -3 வந்து ஒரு சர்க்கிளுக்குள்ள ஓகேவா உள்ளே இருக்கா இல்லை இந்த சர்க்கிள் லைன் மேலே இருக்கா இல்லை வெளியில் இருக்கா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். இந்த சர்க்கிள் ஈக்குவேஷன் இது வந்து சர்க்கிளோட ஈக்குவேஷன் ஓகேவா. x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 2y மைனஸ் 5 ஈக்குவல் டு 0ங்கிறது சர்க்கிளோட ஈக்குவேஷன். அந்த சர்க்கிள் ஈக்குவேஷனில் இந்த 3 பாயிண்ட்ஸை சப்ஸ்டிட் பண்ணும் போல் இந்த பாயிண்ட் வந்து இந்த சர்க்கிளில் உள்ளே இருக்கா இல்லை சர்க்கிள் மேலே இருக்கா இல்லை அவுட் சைடு த சர்க்கிள் இருக்கா அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். சர்க்கிள் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணுவோம், இந்த சென்டர் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, சர்க்கிள் மேலே ஒரு லையாக இருக்குமாங்க, அந்த பாயிண்ட் என்னென்னது சர்க்கிள் மேலே இருக்கும். அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ண என்ன ஆகும்னா இந்த சர்க்கிளில் ஈக்குவல் டு 0 வந்துடும். கரெக்டாக இந்த சர்க்கிள் மேலே இருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து நம்ம இந்த ஈக்குவேஷனில் சர்க்கிள் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஓகே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 2y மைனஸ் 5 ஈக்குவல் 0வில் இந்த சர்க்கிள் மேலே இருக்கிற பாயிண்ட்ஸ் சப்ஸ்டிட் பண்ணோம்னா 0 வரும் கண்டிப்பாக. ஸோ அப்படின்னா என்னது அந்த பாயிண்ட்டு சர்க்கிள் மேலே இருக்குன்னு அர்த்தம். ஓகே இப்போ இந்த இடத்துல 0 வந்தால் அது சர்க்கிள் மேலே இருக்குது அர்த்தம் மீனிங் ஓகேவா. சப்போஸ் இப்போ அவுட் சைட்னா எப்படி இருக்கணும் பார்த்துங்க. ஸோ பாசிட்டிவ் வேல்யூ வந்ததுன்னா அவுட் சைடு த சர்க்கிள், நெகட்டிவ் வேல்யூ வந்துன்னா இன்சைடு த சர்க்கிள். ஓகே இந்த இடத்துல 0னா இந்த சைடு இருக்குனது 0க்கு மேலே இருக்கும், இந்த சைடு என்ன இருக்குள்ள 0வோட கம்மியாக இருக்கும். ஸோ 0 கம்மி அப்படின்னா இது நெகட்டிவில் இருக்கும் ஓகேவா. ஸோ அதுதான் இப்போ என்ன பண்ணோம், இந்த 3 பாயிண்ட்ஸ் வந்து இந்த சர்க்கிளில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் -2, 1 எடுக்கிறோம். ஸோ இந்த பாயிண்டில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். என்னது -2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் மைனஸ் 5 இன்ட்டு -2 ப்ளஸ் 2 இன்ட்டு 1 -5 ஓகேவா இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இது -2 ஸ்கொயர் பண்ணால் 4, 1 ஸ்கொயர் 1, 10 ப்ளஸ் 2 -5, 17 -5 is equal to 0. ஸோ 12 greater than 0 ஓகேவா. ஸோ இப்போ என்னது இந்த வேல்யூ வந்து என்னது 12 வருது. இந்த பாயிண்ட்ஸ் நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன், எனக்கு வேல்யூ 12 வருது. அந்த 12ங்கிறது வேல்யூ வந்து பாசிட்டிவ் ஓகேவா. 12ங்கிறது இங்கே பாசிட்டிவ் வேல்யூ என்னது கிரேட்டர் தான 0. ஸோ அப்போ என்ன கண்டிப்பாக இந்த 2, -2 வந்து லை அவுட் சைட் த சர்க்கிள். ஸோ கண்டிப்பாக என்னது வெளியில் தான் இருக்கும் ஓகேவா. இந்த பாயிண்ட் வந்து சர்க்கிளோட வெளியில் இருக்கும். ஸோ அடுத்தது பாயிண்ட் 0, 0 நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ 0 ஆயிரும் ஓகேவா. 5 0 -5. ஸோ -5 லெஸ் தென் 0. ஸோ -5 அப்படிங்கிறது வந்து என்னென்னா 0வோட கம்மி. ஸோ 0, லைஸ் இந்த இன்சைடு. ஸோ நெகட்டிவ் வேல்யூ என்னது 0 கம்மியாக வந்து நெகட்டிவ் வேல்யூ என்னது இன்சைடு த சர்க்கிள், இங்கே தான் எங்கேயாவது இருக்கும் ஓகேவா. இந்த -5 வேல்யூ வருதுங்க. ஸோ இன்சைடு த சர்க்கிள் ஓகே. -5 அப்படிங்கிறது இன்சைடு த சர்க்கிள் ஓகேவா, இன்சைடு த சர்க்கிள். ஸோ அடுத்து பாயிண்ட் -4, -3 சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ -4 ஸ்கொயர் ப்ளஸ் -3 ஸ்கொயர் மைனஸ் 5 இன்ட்டு -4 ப்ளஸ் 2 இன்ட்டு -3 -5 is equal to 0. 16 + 9 + 20 -6 -5 is equal to 0. 45 - 11 is equal to 0. 34 greater than 0 okay. It is a positive value okay. It is a positive value. ஸோ நான் பாசிட்டிவ்னா இங்கே வரும் 34. ஸோ வெளியில் தான் இருக்கும். இங்கே 0னா லைன் மேலே இருக்கும் சர்க்கிள் மேலே, மைனஸ்னால் உள்ளே இருக்கும், பாசிட்டிவ்னா வெளியில் இருக்கும். ஸோ பாசிட்டிவ் கிரேட்டர் தென் 34 கிரேட்டர் தென் 0னா -4, -3 இஸ் அவுட் சைட் த சர்க்கிள். கண்டிப்பாக என்னது வெளியில் தான் இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க, அந்த சர்க்கிளுக்கு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்ட் வந்து இந்த சர்க்கிளுக்கு உள்ளே இருக்குமா வெளியே இருக்குமா அப்படிங்கிறது இல்லை இன்சைட் த சர்க்கிள் அவுட் சைடு சர்க்கிள் ஆன் த சர்க்கிளான்னு கேட்குறாங்க. ஸோ அந்த வேல்யூ கொண்டு அந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் வந்ததுன்னா அவுட் சைடு சர்க்கிள், நெகட்டிவ் வந்து இன்சைடு சர்க்கிள், 0 வந்து தான் ஆன் த சர்க்கிள். அவ்வளோதான் சரியா. தேங்க்யூ.